ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பால்கோவா, பால் பவுடர், பால் எதுவுமே சேர்த்தாம ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தால் போதும். டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட். உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா டக்குன்னு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போது 190 கிராம் அளவுக்கு ரீஃபில் பேக் இருக்குல்ல, அந்த கண்டென்ஸ் மில்க் நான் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். இப்போ இதோட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி வரும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா இது கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லிக்விடாக தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியதான். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் 7 நிமிஷம் தான் ஆகும். ஃப்ளேம் மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோடது பாருங்கள் கட்டியாகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி திரண்டு பால்கோவா மாதிரியே நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது அதே மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா போதும். அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். சப்போஸ் உங்களுக்கு நெய் போட்டதுக்கப்புறமும் சட்டியில் ஒட்டுது அப்படின்னா சில சமயம் நெய் பத்தாமல் இருக்கும். அதனால் இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் இதை வந்து அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருக்க வேணாம். ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் மாதிரி சூயி ஆயிரும், அதாவது நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் கிளறிட்டு நல்லா எல்லாம் ஒன்றா திரண்டு வந்தவொடனே இதை அடுப்புலேருந்து இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதாக. உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா மேலே தூவி இதை சர்வ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போது நான் எடுத்து காமிக்கிறேன். அழகாக கையில் ஒட்டாமல் திரண்டு வரும். நம்மளுக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா பால்கோவா மாதிரி நல்லா நெருன்னு இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் மட்டும் அடுப்பில் வச்சிடாதீங்க. இது ஒரு மாதிரி சூயியாக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான பால்கோவா டக்குன்னு ரெடி ஆயிரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பாய்.